கும்பராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். கும்பராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பணம் வரமாட்டேங்குது, வந்தாலும் தங்க மாட்டேங்கிறது, ஏகப்பட்ட செலவு, கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய பிரயத்தனப்படுறீங்க. மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம், அண்ணன் அக்கா அவங்களுடைய உடம்பு ரீதியாக சங்கடத்தை சந்திக்கிறீங்க. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக குடும்பத்தில் பிரச்சனை. உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகிருக்கு, அவளுடைய வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ குடும்பத்துக்கு ஒத்து வராமல் சில பிடிவாதமான செயல்பாடுகளில் ஈடுபடுறாரு. அதனால் உங்களுக்கு மன வருத்தம். இதில் பத்தாததுக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயமும், இது பத்தாததுக்கு உங்களுடைய உடம்பு ரீதியான விஷயத்தை காட்டிலும் உங்களுடைய நிலம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள். இப்போ தான் ஒரு வீட்டை மாற்றினேன் சார், அதுக்குள்ளே ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாரு. நான் சொந்த வீட்டுக்கு போயிருக்கேன் சார், என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு வர பைப்பை மட்டும் அடைச்சி வச்சுறாங்க சார். இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி தான். அதுவும் இந்த 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பேசினாலே நெருப்பாக வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் சிலருக்கு எதிரித்தனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொல்கிறது அடுத்தவங்களுடைய மனசை ரொம்ப காயப்படுத்தும். அவங்க காயப்படுத்துறது எந்த அளவுக்கு இருக்குன்னா, பிரச்சனையை கொண்டு வர அளவுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் யாருக்கிட்டையும் பேசும்போது கவனமாக பேசுங்க. அவசரப்பட்டு அடுத்தவங்களுடைய குற்றத்தை சொல்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள், அதாவது உங்களுக்கு அபிலாஷைகளை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள், மே 3, 4, 5, 6, 7, 10, 11, 12, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25ஆம் தேதி காலை 9 மணி வரை, அதன் பிறகு 27ஆம் தேதி ராத்திரி 7 மணிலேருந்து 28, 29 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, இந்த டேஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும். ஒரு கல்யாண விஷயமாக பேச போகிறீங்களா, யாருக்கோ கல்யாணம், உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் தம்பிக்கோ உங்கள் அண்ணனுக்கோ, அவளுக்கு போய் பேச போகிறல, இந்த நாட்களில் போய் பேசுங்கோ. நீங்களாக போயிட்டு இப்போ முயற்சி எடுக்காமல் யாராவது ஒருத்தரை உங்களை கேட்கணும், நீ என் கூட பேசேன் அப்படின்னு, அந்த மாதிரி போகலாம். நீங்களாக வாலண்டியர் நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அது பிரச்சனை தான். அதே சமயம் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போதைக்கு தள்ளி போடுவது புத்திசாலித்தனம். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். ஒன்று போனால் ஒன்று செலவு, ஒன்றா வீட்டை பராமரிக்கிற செலவு, அந்த ஓடு மேலேருந்து பேர் என்ன டெரஸ் பொத்துட்டு விழுறது, இல்லாட்டி கரையான் அரிக்கிறது, இல்லாட்டி உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு கண்ணாடி உடஞ்சி விழுறது, இந்த மாதிரி செலவுகள். இதில் பத்தாததுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு சூரியன் பயிற்சியாக போகிறார் மாத பிற்பகுதியில். 7ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் பிரச்சனை வரும். அதுதான் உங்களுக்கு மெயின் பிரச்சனையே. குடும்ப நிம்மதி போகிறதுக்கு காரணமே என்ன, நீங்கள் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கிட்டையும் உங்கள் கணவர்கிட்டையும் அன்பாக இருக்க முடியாது. நீங்கள் பேசுகிறதே அடுத்தவளை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை. ஆனால் சரி, இதெல்லாம் இருக்குது சார், நான் வேலை செய்கிறேன், பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கேன், அது எனக்கு பரவாயில்லையா அப்படின்னா, பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஏன்னா பிஸ்னஸ் 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். இந்த 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை வரத்துக்கான நேரம் விட்டது. அது 9ஆம் இடத்துல குரு பார்வை விழும்போதே உங்களுக்கு சில பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பார். இட் இஸ் த ரைட் டைம். அதுவும் 9ஆம் இடத்தை சூரியன் பார்க்குறாரு. உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். மாதம் முற்பகுதியில் 14ஆம் தேதி வரைக்கும். 15ஆம் தேதி சூரியன் 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகும்போது 5ஆம் வீட்டு அதிபதியோடு சேரும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் அறிவுபூர்வமாக பேசுவாங்க. நீங்கள் உங்கள் வார்த்தையை வச்சு அடக்கிடுவாங்க. அது என்ன நீ எப்படி பேசுறது, எனக்கு நான் அப்பனா நீ அப்பனா, நான் சொல்கிறத நீ கேளு. ஸோ குழந்தைகள் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க தங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சக பணியாளர்களை டாமினேட் பண்ணுறீங்க. என்றைக்குமே இஃப் யூ ஆர் அ லீடர் யூ ஷுட் லீட். ஒரு லீடராக இருந்தீங்கன்னா நீங்களும் இறங்கி வா வேலை பண்ணலாம் அப்படின்ட்டு அவனை கை கோத்துட்டு இழுத்துட்டு வந்தீங்கன்னா எல்லா ஸ்டாஃபும் உங்கள்கிட்ட அப்படி இருப்பான். அதே நீங்கள் ஒரு பாஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உக்காந்துட்டு அவன் கழுத்தில் ஒரு கயிறை போட்டு பிடிச்சிட்டு அவனை சவுக்கால் அடித்து அங்கே போ இங்கே போன்னு சொன்னீங்கன்னா அவன் வேலை பண்ண மாட்டான். எப்படா இந்த ஆள்கிட்ட ஓடலாம் தான் இருப்பான்.
பி எ லீடர். நீங்கள் லீடராக இருக்கிறதுக்கான நேரம். அதே சமயம் எதை பேசணுன்னு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பொதுவாக இந்த கும்பராசிக்காரங்க வாயை திறந்தாங்கன்னா முத்து உதுந்துருன்னு உட்காந்துருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. அவங்களோட சிரிப்பே பார்த்தீங்கன்னா, அவங்க சிரிப்பே வந்து ஏதோ ஒரு படத்தில் காமிப்பாங்க. அதில் வாயால் சிரித்து சத்தம் வராமல் சிரிப்பாங்க. அதாவது இவங்க ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி பொட்டாட்டம் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துல இருக்கணும்னு இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு பேச வேண்டிய இடத்துல பேசலைன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய நியாயம் செத்து போகும். அதனால் நியாயமாக இருக்க வேண்டிய இடத்துல பேசிடுறது நல்லது. அதே சமயம் எதிர்ப்புகள் வலுத்துதுன்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பேசணும். இல்லை இது தப்பு அப்படின்ட்டு நியாயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள், குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. குறிப்பாக நீங்கள் பெண்கள் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. அது வந்து மேல் பகுதியாக இருந்தாலும் சரி, கீழ்ப்பகுதியாக இருந்தாலும் சரி, இன்ஃபெக்ஷன் வந்துடுதுன்னா கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சொறி, சிரங்கு, படை, அக்கி இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள் வந்து அதுவும் வேர்வை காலம் வேறு, வெயில் சுட்டரிக்க போகிறது, அக்னி நட்சத்திரம், உடம்புல எல்லா இடத்துலையும் அப்படியே பேச்சஸாக இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. ஏன்னா மற்றவங்கள்லாம் வந்து ஆம்பளைங்களுக்கெல்லாம் வந்து உடம்புல ஒரு விதமான சங்கடம் இருக்கும், அது சமாளிச்சிடலாம். ஆனால் பெண்களுக்கு வந்து ஈஸியாக இருக்க முடியாது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மாத பிற்பகுதியில் சந்திராஷ்டமம் வர்றதுனால பணப்பற்றாக்குறையினால் உங்களுக்கு சில கௌரவ குறைபாடுகள் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகளுடைய ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளோட ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் படிக்கிற குழந்தைகளோட ஃபீஸ் கட்டுறது. உங்கள் பையன் வந்து இப்போ தான் வந்து நான் வந்து டூர் போகிறேம்மா, மந்த்லி ஆனுவல் டூர் போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன், எனக்கு ஒரு 10,000 கொடு. இப்போ 10,000 கேட்குறதுல சர்வசாதாரணமாக இருக்குது. 50,000 கேட்காமல் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், சந்தோஷப்படுங்க. கொடுக்க முடியலன்னா அதுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி சங்கடப்படுத்தி அவமானப்படுத்தி கஷ்டத்தை கொடுத்துருவான். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கியாவது கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், வார்த்தையால் தொழில் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை நறுக்குன்னு சொல்லி நிறுத்துகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேசணும். இல்லை நான் ஒரு 10 வார்த்தை பேசணும் அப்படின்னா பேசாமல் இருக்கிறதே நல்லது. நீங்கள் பேசாமல் இருங்க. நீங்கள் பேசினா பெரிய பிரச்சனை வரதுக்கு பேசாமல் இருந்தால் பிரச்சனை சாதாரணமாக போயிடும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிக்கு பக்கத்தில் உறையூர் வெக்காளியம்மன், உறையூரில் வெக்காளியம்மன், அந்த வெக்காளியம்மனை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்கள். இல்லை போக முடியலையா, அந்த வெக்காளியம்மன் ஃபோட்டோவை வச்சுட்டு தினமும் பாராயணம் பண்ணிடுவாங்க, பிரார்த்தனை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி திருப்புல்லானியில் ஆதி ஜெகநாதர் கோயில் இருக்குது. அந்த ஆதி ஜெகநாதர் பூரி ஜெகநாதருக்கு முன் தோன்றிய ஜெகநாதர், அந்த ஆதி ஜெகநாதரை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. அதுவும் இப்போ ஹாலிடேஸ் வருது, முடிஞ்சதுன்னா பூரி ஜெகநாதருக்கு போகிற மாதிரி ஆதி ஜெகநாதர் திருப்புல்லானி ஜெகநாதருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோதண்டராமரை தரிசனம் பண்ணிவிட்டு வர வழியில் திருச்சி உறையூர் வெக்காளியம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் மட்டுமல்லாமல் மனதில் இருக்கும் வியாதிக்கும் மன ரீதியான தீர்வுகளையும் அந்த அன்னை கொடுப்பாள். இந்த மே மாதத்திற்கான பலன்களை உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, இது இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான ராசி பலன். தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் உங்கள் லக்னத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இல்லை இன்னொரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்குது, அதில் டைரெக்டாக நேரில் வந்து பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் அடுத்த 2 வருடங்களை நிர்ணயித்து பிளான் பண்ணி வாழறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.